அடுத்து புணர்ச்சியில் உயிர் முன் உயிர், அதாவது இது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து, இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீ, அதாவது இன்னு கூட்டல் ஈ. இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல உயிர் எழுத்து வந்திருக்கு, இது உயிர். வருமொழி முதலும் உயிரா இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், உயிர் முன் உயிர் சொல்றோம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிர் மெய் எழுத்தா இருக்கு, இதை பிரிக்கும் பொழுது மெய் உயிர். அதே போல வருமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு, உயிர். அதனால இது வந்து உயிர் முன் உயிருக்கு எடுத்துக்காட்டு. இந்த மணி கூட்டல் அடி. அடுத்து பாருங்க, உயிர் முன் மெய், உயிர் முன் மெய், அதாவது இது வந்து நிலைமொழி, இது வந்து வருமொழி. இந்த நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது இந்த இடத்துல மெய் எழுத்து கொண்டிருப்பது உயிர் முன் மெய். இப்ப இதை பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்னு கூட்டல் ஈ தான் வரும், இன்னு கூட்டல் ஈ. ஆனா இந்த கா பிரிக்கும் பொழுது இக்கு வருது, மெய் எழுத்து வருது இல்லைங்களா. அப்போ இது வந்து உயிர் முன் மெய். இந்த உயிருக்கு முன்னாடி இந்த காவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ வரும், இக்கு கூட்டல் ஆ. அப்போ உயிர் முன் மெய், உயிர் முன் என்ன இருக்கு, மெய். இது வந்து உயிர் முன் உயிர், அதாவது இந்த உயிருக்கு முன்னாடி நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து உயிர், வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரா இருக்கு. இப்போ இது வந்து உயிர் முன் உயிர். இது வந்து நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து உயிராகவும் வருமொழியுடைய முதல் எழுத்து பிரிக்கும் பொழுது மெய்யாக வருவதனால இது உயிர் முன் மெய்க்கு இது எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, மெய் முன் உயிர். மெய் அப்படின்னா மெய்யெழுத்து முன்னால் உயிர் எழுத்து வருவது. இப்போ இது வந்து நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்னவா இருக்கு, மெய் எழுத்து. ஆனா வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கு, உயிர் எழுத்து. அப்போ இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. அதான் என்ன சொல்றாங்க, மெய் முன் உயிர். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய் எழுத்தாகவும் வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மெய் முன் உயிர். இதுதான் மெய் முன் உயிர். இந்த மெய் எழுத்துக்கு முன்னாடி உயிர் எழுத்து வரக்கூடிய. அடுத்து பாருங்க, மெய் முன் மெய், அதாவது மெய் எழுத்துக்கு முன்னாடி மெய் எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மரம் கூட்டல் கிளை, மரம் கூட்டல் கிளை. நிலைமொழி வந்து மரம், இது வந்து என்ன அப்படின்னா இது மெய் எழுத்து. வருமொழி முதல் பாருங்க கிளை, இந்த கீயை பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் ஈ, இக்கு கூட்டல் ஈ. அப்போ இந்த இக்கு என்பது என்னது, மெய் எழுத்து. நிலைமொழி ஈற்றிலையும் மெய் எழுத்து, வருமொழி முதலிலும் மெய் எழுத்து. அதனால என்ன சொல்றாங்க, மெய் முன் மெய். இந்த நான்கு உங்களுக்கு புரியுதா? அதாவது உயிர் முன் உயிர், நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் உயிர், வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர். அதனால இது உயிர் முன் உயிர். நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து உயிர், வருமொழியுடைய முதல் எழுத்து மெய். அதனால இது உயிர் முன் மெய். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து மெய், வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர். அதனால இது மெய் முன் உயிர். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து மெய், வருமொழியுடைய முதல் எழுத்தும் மெய். அதனால இது என்னது, மெய் முன் மெய். இது நான்கு வந்து உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இந்த நான்கு தான் அந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தோ வருமொழியினுடைய முதல் எழுத்தோ பற்றி வைத்து நான்கு வகையாக பிரிக்கிறது. அடுத்தது வந்து புணர்ச்சி. இந்த புணர்ச்சியில பார்த்தீங்கன்னா இரண்டு வகை இருக்கு பாருங்க. புணர்ச்சி, ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிக்கும் விகார புணர்ச்சிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல், அதாவது ஒளி மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது அந்த இரண்டிற்கும் இடையில தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய மூன்று மாறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. இப்ப இதுல பாருங்க, வாழை கூட்டல் மரம். இந்த வாழை மரம் இது ரெண்டும் வந்து புணரும் பொழுது இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, இல்ல. அப்போ இது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, செடி கூட்டல் கொடி, செடி கொடி. அப்போ செடி கூட்டல் கொடி இது ரெண்டும் இந்த நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுதும் இங்கே வேற எந்த எழுத்துக்களும் தோன்றவே இல்லை. அதனால இது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து விகார புணர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நுழைவு கூட்டல் தேர்வு. இப்ப இதை நீங்க சேர்த்து எழுதும்போது நுழைவு தேர்வு அப்படின்னு என்ன, நுழைவு தேர்வு. அப்போ இந்த நுழைவுக்கும் தேர்வுக்கும் இடையில இத்து என்கின்ற ஒரு எழுத்து தோன்றியிருக்கு, இது தோன்றல்.
அடுத்து பாருங்க பல் கூட்டல் பசை, பற்பசை. அப்போ இந்த பல் கூட்டல் பசை ரெண்டும் சேரும் பொழுது பற்பசை. இந்த லகரம் என்னவா மாறி இருக்கு? ஷகரமாக மாறி. அப்போ ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி வருது. ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி வருது. இது திரிதலுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க புறம் கூட்டல் 400. இதை நீங்க சேர்த்து எழுதும் பொழுது புற 400 தான் வரும். அப்ப இந்த மகரமே என்ன ஆயிடுச்சு? கெட்டுச்சு. அதனால இது என்னது? புறம் கூட்டல் 400 நீங்க வரும் பொழுது புற 400 வருது. அப்ப இந்த மகரமே கெட்டுச்சு. அதனால இது என்னது? கெடுதல். அப்ப இங்க பாருங்க, இது தோன்றலுக்கான எடுத்துக்காட்டு, இது திரிதலுக்கான எடுத்துக்காட்டு, இது கெடுதலுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? ஒரு நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது எவ்வித மாற்றங்களும் இல்லாமல் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இப்போ வாழை கூட்டல் மரம், வாழை மரம் இயல்பாக புணர்ந்தது, அதனால இயல்பு புணர்ச்சி. இப்போ நுழைவு கூட்டல் தேர்வு. இதே போல கல் கூட்டல் கண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்ப அதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது கற்கண்டுன்னு பிரிக்கிறோம். அப்ப அங்க நகரம் என்னவா மாறி இருக்கு? இப்ப எப்படி பற்பசை மாறிச்சோ அதே போல கல் கூட்டல் கண்டு அப்படிங்கிறது கற்கண்டு. அது திரிதல், ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது. அப்ப இந்த மாதிரி தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய மாறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. இப்ப புணர்ச்சி என்றால் என்ன? புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது எவ்விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அது எழுத்து வகையால் 4. அப்புறம் நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது அந்த இடையில் நிகழக்கூடிய மாற்றங்கள், அந்த 4 மாற்றங்கள், அதாவது உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது புணர்ச்சி என்றால் என்ன? புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா எந்தவித மாற்றங்களும் இல்லாம இயல்பா புணர்றது தான் இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய மாறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. இது விகார புணர்ச்சிக்கான, இது இயல்பு புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு, இது விகார புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு. மீண்டும் அடுத்த பிரிவுகளையும் பார்க்கலாம். இதற்கு முன்பு புணர்ச்சி என்றால் என்ன, இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன, விகார புணர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வாறு புணரும்? நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது அது மெய் முதல் மெய் ஈறு, உயிர் முதல் உயிர் ஈறு என்ற அந்த 4 வகைகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்க போவது உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி என்றால் என்ன? அதாவது இது உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்லும் பொழுது உயிரை ஈராக உடைய, ஈறு என்றால் என்ன? கடைசி உயிரெழுத்தை ஈற்றெழுத்தாக உடைய சொற்களின் முன்னால் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும் பொழுது அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். என்னாகும்? அதாவது உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும். அப்போது சொற்கள் சேராமல், ஏன்னா உயிரும் உயிரும் என்றைக்கும் ஒன்று சேராது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு உயிர் எழுத்தையும் ஒரு மெய் எழுத்தையும் வச்சுட்டா நம்ம ஒரு உயிர் மெய் எழுத்தை உருவாக்க முடியும். பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆதான் என்னது? கா. இப்போ இந்த கா அப்படின்னா இதோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்துச்சுன்னா தான் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லை நம்ம உருவாக்க முடியும். ஆனா இதுவே ஒரு உயிரெழுத்தும் இன்னொரு உயிரெழுத்தும் சேர்ந்து அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லை உருவாக்க முடியாது. அப்போ உயிரும் உயிரும் ஒன்று சேராது. அதனாலதான் பாருங்க, உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும் போது அப்போ சொற்கள் சேராமல் தனியாக நிற்கும். ஏன்னா இதுவும் உயிர் அதுவும் உயிர், அதனால அது ஒன்று சேராது. பாத்தீங்கன்னா ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அங்கு ஒரு மெய் தோன்றும். அப்ப அந்த உயிர் எழுத்துக்களை இரண்டையும் ஒன்றாக இணைப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடன்படும் மெய் என்று கூறுவர். நிலைமொழி ஈட்டிலையும் உயிர் வருமொழி முதலையும் உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உயிரும் ஒன்று சேராது. அவ்வாறு உயிரும் ஒன்று சேராத பொழுது நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த உயிர் எழுத்துக்களை
ஒன்று சேர்ப்பதற்கு இடையில் ஒரு மெய் எழுத்து தோன்றும். அந்த அந்த இடையில் தோன்றுகின்ற அந்த மெய் தான் என்ன சொல்றது? உடன்படு மெய் என்று சொல்லுவோம். இப்போ இந்த உடன்படு மெய் புணர்ச்சிக்கு வந்து நன்னுள்ள ஒரு விதி இருக்கு. பார்த்தீங்கன்னா இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏவும் இவ்விருமையும் என்று சொல்லப்படும். அதாவது இ ஐ, அதாவது உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள்ல இ ஐ ஆகிய 3 எழுத்துக்கள் நிலைமொழியினுடைய ஈற்றில் வந்தது அப்படின்னு சொன்னா அதை நாம அது உணரும் பொழுது யகரம் உடன்படுமையாக வரும். அதாவது நிலைமொழி ஈற்றில இ ஐ ஆகிய 3 எழுத்துக்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு யகரம் உடன்படுமையாக வரும். அதை உடன்படுத்துவதற்கு யகரம் உடன்படுமையாக வரும். அடுத்தது ஏனை உயிர் வழி வவ்வும். இந்த இ ஐ தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது மீதி 9 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏனை உயிர் வழி வவ்வும். இதுல வந்து ஏனை உயிரெழுத்துக்கள், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ முன் இவ்விருமை, ஏகாரம் ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னா ஏகாரம் வரும் பொழுது யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். அப்போ இ ஐ ஆகிய 3 எழுத்துக்கள் வரும் பொழுது யகரம் உடன்படுமையாக வரும், ஏகாரம் வரும் பொழுது யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். அதனுடைய எழுத்துக்கு ஏற்றவாறு நாம வந்து அதை பொருள் கொள்ளணும். அடுத்தது ஏனை உயிர் வழி வவ்வும். அதாவது மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள்ல 3 எழுத்து இ ஐ போயிடுச்சு, மீதி 9 எழுத்துக்கள். அதுல ஏகாரம் வரும் பொழுது யகரமும் வரும், வகரமும் வரும். அப்ப மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் வகரமும் தான் உடன்படுமையாக வரும். அதனை யகரம் வகரம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, யகரம் என்றால் இ, வகரம் என்றால் இவ். புரியுதா? அப்போ இந்த நிலைமொழி இ ஐ வழி எவ்வும் அப்படின்னா இ ஐ எழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றில் வரும் பொழுது யகரம், இந்த யகரம் உடன்படுமையாகவும் ஏனை உயிர் வழி இந்த உயிர் எழுத்துக்கள் வரும் பொழுது வகரமும் உடன்படியாக வரும். ஏ முன் இவ்விருமையும், ஏ முன் அப்படின்னா ஏகாரம், நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்ததுன்னா யகரமும் வரும், வகரமும் வரும் என்பதுதான் இந்த விதியினுடைய பொருள். சரியா? அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நிலைமொழி ஈற்றின் வந்து இ ஐ வழி எவ்வும் அப்படின்னு. இப்போ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, மணி கூட்டல் அழகு. அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து பாருங்க, இந்த பிரிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும்? மணி கூட்டல் அழகு. இப்போ பிரிச்சிங்கன்னா நின்று கூட்டல் ஈவு. அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? ஈயா இருக்கு. அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஈயாக இருந்து வருமொழி முதலும் உயிராக இருந்துச்சு அப்படின்னா இதை இரண்டையும் ஒன்றாக இணைப்பதற்கு நாம் என்ன விதி படித்தோம்? இ ஐ வழி எவ்வும். அப்போ இ ஐ, அப்போ இதில் இ வந்திருக்கிறதுனால இதனை உடன்படுத்துவதற்கு யகரம் உடன்படுமையாக வந்தது. அதனால மணி கூட்டல் இ கூட்டல் அழகு. அப்போ இதை சேர்க்கும்போது என்ன வருது? மணி அழகு. அடுத்து பாருங்க, தீ கூட்டல் எரி. இப்போ இதை பிரிச்சீங்கனாலும் இத்து கூட்டல் ஈவு. அப்போ இது என்ன? இ. பார்த்தீங்கன்னா ஈ வந்துருச்சா? அப்போ இங்க இதுவும் என்னதான்? இ ஐ வழி எவ்வும். அப்போ இதுவும் ஈ என்கின்ற, இதுவும் என்னதே? உயிரெழுத்து. அப்போ இந்த இ என்கின்ற உயிரெழுத்துக்கு முன்னால் ஏ என்கின்ற உயிரெழுத்து வந்தது. அப்போ உயிரும் உயிரும் ஒன்று சேராது. அப்போ இது இணைப்பதற்காக இங்கே யகரம் உடன்படுமையாக வந்தது. அப்போ அந்த தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி, தீ எரி. அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? இ ஐ. அப்போ இ ஐ ஆகிய 3 எழுத்துக்களும் நிலைமொழி ஈற்றில் வந்ததுன்னா அவை வந்து வருமொழி முதலில் உயிர் வந்ததுன்னா அவை ஒன்று சேராது. அவற்றை ஒன்று சேர்ப்பதற்காக யகரம் உடன்படுமையாக வரும். அடுத்து பாருங்க, இந்த இ ஐயை தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியாக வந்ததுன்னா, இப்போ இ வரல, ஈ வரல, ஐயும் வரல, அதை தவிர வேறு எழுத்துக்கள் வரும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பல அப்படின்னு சொல்லியிருக்கு, பல கூட்டல் உயிர். இப்போ இதில் பலங்கிற லா பிரிச்சிங்க என்ன வரும்? இல்லு கூட்டல் ஆ. அப்போ இங்கே ஆறா வந்துருக்கு, இ ஐ வரல, அதை தவிர வேற எழுத்தான ஆ வந்துருக்கு. அப்போ ஏனை உயிர் வழி வவ்வும். அப்போ இந்த மாதிரியான ஏனை உயிரெழுத்துக்கள் வருது அப்படின்னா அங்கே என்னவா வரும்? வகரம் உடன்படுமையாக வரும்.
பாத்தீங்கன்னா பல கூட்டல் உயிர். இதை நம்ம பிரிக்கும் பொழுது பல கூட்டல் யூ கூட்டல் உயிர். இப்போ என்ன வந்திருக்கு? பல உயிர். பாத்தீங்கன்னா ஐ வழி வராம வேற உயிரெழுத்து வரும் பொழுது நமக்கு என்ன வந்திருக்கு? பல உயிர். வேறொரு எழுத்து சேரும் பொழுது நமக்கு வகரம் உடன்முழுமையாக வந்திருக்கு. அடுத்து நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்தா. இப்போ நிலைமொழி ஈற்றில் வந்து ஏகாரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்தால் யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. சே கூட்டல் அடி. இந்த சே பிரிக்கும் பொழுது இச்சு கூட்டல் ஏ. எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஏ. அப்ப இங்க வந்து ஏகாரம் நெடில் வந்துருக்கு இல்லையா? இது வந்து புரியல நெடில். அப்போ ஏகாரம் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். அதுதான் நம்ம இங்க விதியில பார்த்தோம். ஏ முன் இவ்விருமையும். அப்ப யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். அதான் ஏ சே கூட்டல் அடி. சே சேயடி அப்படின்னு மாற்றலாம். அடுத்தது சேவடி என்றும் மாற்றலாம். அப்ப யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். இதுதான் உடன்படு மெய்ப்புணர்ச்சி. அதாவது உயிரை எதிராக உடைய சொற்களின் முன் அந்த உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். அவ்வாறு தனித்து நிற்கக்கூடிய உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். அந்த மெய் தான் என்ன சொல்றது? உடன்படு மெய் சொல்றோம். இப்ப இதுதான் நன்னூலினுடைய விதி. ஐ வழி எவ்வோம், ஏனை உயிர் வழி வவ்வோம், ஏ முன் இவ்விருமையும். அதாவது ஐ ஆகிய 3 உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றில் வருமானால் அங்க யகரம் உடன்படுமையாக வரும். யகரம் என்று சொல்லும்பொழுது என்னதே? புள்ளியுடைய யா. இது வந்து ஈ என்கின்ற பெயர். யகரம் உடன்படுமையாக வரும். அடுத்தது ஏனை உயிர் வழி வவ்வும். இந்த 3 எழுத்துக்கள் அல்லாம வேறு மெய்யெழுத்துக்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம வேறு உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது நமக்கு வந்து வகர உடன்படுமையாக வரும். ஏகாரம் அதாவது உயிரெழுத்துல நெடில் ஏ வரும் பொழுது யகரமும் உடன்படுமையாக வரும், வகரமும் உடன்படுமையாக வரும். இதை நீங்க கவனமா, அதாவது நிலைமொழி ஈற்றுல ஐ வந்ததுன்னா யகரம் உடன்படுமையாக வரும். நிலைமொழி ஈற்றுல ஏகாரம் வந்துச்சு அப்படின்னா யகரமும் வரும், வகரமும் வரும். இவை அல்லாத வேறு எழுத்துக்கள் வந்து அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எழுதணும்? வகரம் தான் உடன்படுமையாக வரும் என்பதுதான் இந்த உடன்படுமையினுடைய உணர்ச்சியுடைய விதிகள். இந்த உடன்படுமை புணர்ச்சி நல்ல கவனமா பார்க்கணும். நிலைமொழி ஈற்றுல என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கா, அல்லது ஏகாரம் வந்திருக்கா, அல்லது 4 எழுத்துக்கள் தவிர வேறு உயிர் எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அதற்கு நாம் வகரத்தை உடன்படுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். அடுத்து குற்றிய லுகர புணர்ச்சி. குற்றிய லுகரம் என்றால் என்ன அப்படின்னா குறுகிய லுகரம். அதாவது குற்றிய லுகரம் அதாவது முதல்ல வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் என்னன்னு தெரியும் இல்லையா? புள்ளியுடைய கசட தபர. அந்த புள்ளியுடைய கசட தபரின் மீது ஏறிய உகரம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கு சு டு து பு ரு. இந்த 6 எழுத்துக்களுமே நம்ம என்ன சொல்றோம்? குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம். தனிக்குறில் அல்லாது, அதாவது தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம். வல்லின மெய்கள் ஏறிய உகரம் அதாவது தனிக்குறிலாக இல்லாம அந்த சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வல்லின மெய்கள். வல்லின மெய்ன்னு சொன்னோம் இல்லையா? புள்ளியுடைய கசட தவிர அந்த வல்லின மெய்களின் மீது ஏறிய உகரம் தான் என்ன சொல்றோம்? குற்றிய உகரம். அது கு சு டு து குரு. இந்த 6 எழுத்துக்களும் என்ன ஆகும்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து, இப்போ வந்து உங்களுக்கு மாத்திரை எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது குறிலுக்கு வந்து 1 மாத்திரை அளவு, நெடிலுக்கு 2 மாத்திரை அளவு, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு. இப்போ இந்த 1 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். இதற்கு நம்ம சொல்றோம் குற்றிய லுகரம். இப்போ இங்க பாருங்க, வட்டு கூத்தல் ஆடினான். இது வந்து நிலைமொழி, இது வந்து வருமொழி. இப்போ இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து பாருங்க 2. இது என்னது? குற்றிய லுகரம். இந்த நிலைமொழி ஈற்று எழுத்து வந்து குற்றிய லுகரமாக வந்து வருமொழி முதலில் உயிர் வந்தால், வருமொழி முதலில் உயிர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா
இது தான் ஊர்ந்து வந்த அந்த உகரம் இந்த மெய்யை விட்டு நீங்கும். அதாவது வட்டு இந்த டூவை வந்து பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் ஊ. இந்த உகரம் என்ன ஆகும் அப்படின்னா வருமொழி முதலில் உயிர் வந்தால் தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்கும். இது வந்து விதி, நன்னூல் விதி. நிலைமொழி ஈற்றில் குற்றியலுகரம் வந்து வருமொழி முதலில் உயிர் வந்தால் நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம் தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்கும். அப்ப இந்த உகரம் நீங்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வட்டு கூட்டல் ஆடினான். இப்போ இது வந்து இட்டு கூட்டல் டூ. இதுல இருக்கக்கூடிய உகரம் நீங்கிச்சுன்னா வட்டு கூட்டல் ஆடினான். அடுத்தது இந்த மெய் எழுத்தின் மீது இந்த உயிர் எழுத்து சேர்ந்து வரும். உயிர்மே உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி. அதாவது குற்றியலுகரத்துக்கு வந்து 2 விதிகள் இருக்கு. உயிர் வரி உட்குரல் மெய்விட்டோடும். உயிர் வரி உட்குரல் மெய்விட்டோடும் உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது இந்த 2 விதிகள் தான் அந்த குற்றியலுகர புணர்ச்சிக்கு மிக முக்கியமான விதிகள். உயிர் வரி உட்குரல் மெய்விட்டோடும் உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றில் குற்றியலுகரம் வந்துருக்கு, வருமொழி முதல்ல உயிர் வந்துருச்சு. அதனால இது தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்கிருச்சு. அடுத்து என்னாச்சு? உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல் என்று நாம் சொல்வது எது அப்படின்னா மெய். மெய் என்பதற்கு உடல் என்கின்ற வேறு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இந்த மெய் எழுத்தின் மீது இந்த உயிரெழுத்தானது வந்து சேர்ந்து இட்டு கூட்டலா டா என்று மாறும். அடுத்து பாருங்க வட்டாடினான். எப்படி புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? நிலைமொழி ஈற்றினுடைய இது வந்து கடைசி எழுத்து நிலைமொழி ஈற்றெழுத்து உகரமாக வந்து வருமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிராக வந்துச்சு அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்கும். அப்ப என்ன ஆகும்? அடுத்தது வட்டு கூட்டல் ஆடினான் வரும். மீண்டும் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வட்டாடினான் என்று. சரியா? இது இப்ப இதே போல இப்ப குற்றியலுகரத்தை போலவே முற்றுகரத்திற்கும் இதே விதிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றியலுகரத்துக்கு போலவே முற்றுகரமும் அப்படின்னா, அதாவது இப்ப குற்றியலுகரத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம். அடுத்து முற்றுகரம் ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த குசுடு துபுரு அல்லாத குசு டு துபுரு இந்த 6 எழுத்துக்கள் அல்லாம உகரம் ஏழைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? பிற எழுத்துக்கள் அது வரும் பொழுது எவ்வாறு புணரும் அப்படிங்கிறது பார்க்கணும். நிலவு கூட்டல் ஒளி. இப்ப இதுவும் வந்து என்ன அப்படின்னா உகரம் ஏறி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வு கூட்டல் ஊ. இது என்ன அப்படின்னா முற்றுகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? முற்றுகரம். இப்ப இதுல பாருங்க இவ்வு இது வந்து மறுமொழி முதல்ல உயிர் தான் உங்களுக்கு. இப்போ நிலைமொழி ஈற்றில முற்றுகரத்திற்கும் அதே வழி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து குற்றியலுகரத்திற்கு வருகின்ற விதியோ அதே போலதான் முற்றுகரத்திற்கும் அதே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலைமொழி ஈற்றில வந்து குற்றியலுகரம் வந்து வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா எப்படி அது வந்து தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்குமோ அதே போலதான் முற்றுகரத்திலையும் தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்கும். அப்போ ஊ என்பது இவ்வு கூட்டல் ஊ. அந்த உகரம் என்ன ஆயிடும்? அது வந்து அந்த தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு, அதாவது தான் சேர்ந்து வந்த அந்த மெய்யை விட்டு நீங்கிடும். அப்ப நிலவு கூட்டல் ஒளி அப்படின்னு. அப்ப உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதி வந்து குற்றியலுகரத்திற்கும் அதுதான் முற்றுகரத்திற்கும் அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே தான். இப்போ இவ்வு கூட்டல் ஓ, இவ்வு கூட்டல் ஓ சேர்க்கும் போது ஓ வரும். அப்ப நில ஒளி. பாத்தீங்கன்னா இதுதான் அந்த விதி. குற்றியலுகரம் அப்படின்னாவே அந்த விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் வரி உட்குரல் மெய்விட்டோடு உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதனால குற்றியலுகரம் அப்படிங்கிறது இந்த 6 எழுத்துக்கள் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கு சு டு து குரு இந்த 6 எழுத்துக்களும் இது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து முடிக்கக்கூடியது. இப்போ நம்ம குற்றியலுகரம்னு சொல்றோம். இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் நிலைமொழி வருமொழியில் வரும் பொழுது நிலைமொழி ஈற்றில் குற்றியலுகரம் வந்து வருமொழி முதலில் உயிர் வந்தால் இது எப்படி தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு நீங்கும். அது மீண்டும் உடல்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி எப்படி புணரும். அதே போல குற்றியலுகரத்தை போலதே தான் முற்றுகரமும். இதுதான் வந்து குற்றியலுகர புணர்ச்சி. இப்போ நம்ம புணர்ச்சி விதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, உடன்படுமை புணர்ச்சினா என்ன, அதாவது உயிரீட்டு புணர்ச்சியில உடன்படுமை புணர்ச்சினா என்ன, அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் அடுத்த அதாவது இன்னும் மேல்நிலையில் போகும்பொழுது பண்பு பெயர் புணர்ச்சி, திசை பெயர் புணர்ச்சி, மகர ஈட்டு புணர்ச்சி, இந்த புணர்ச்சிகளை எல்லாம் பற்றி நீங்க பார்க்கணும். நன்றி.